யூனிட் 2 ஹாஸ்பிட்டல் ஃபார்மசியில் யூனிட் 2 வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான்ப்பா. இதில் நீங்கள் செகண்ட், தேர்டு, ஃபோர்த் இந்த 3 கொஷின் படிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த யூனிட் வந்து ஃபுல்லாக கவர் ஆயிரும் உங்களுக்கு. இதில் செகண்ட் கொஷின் இப்போ பார்க்கலாம். ஹாஸ்பிட்டல் ஃபார்மசினா என்ன டெஃபினிஷன்? ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி அப்படிங்கிறது ஹாஸ்பிட்டலில் ரியலாக என்ன ஃபார்மசி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அதான் ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி. ஸோ ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி இஸ் டிஃபைன்ட் அஸ் ஆக்சுவல் ப்ராக்டிஸ் ஆஃப் ஃபார்மசி இன் அ ஹாஸ்பிட்டல். அதுக்கு இன்னொரு டெஃபினிஷன் என்ன மெயினாக இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். பொதுவாக ஒரு ஹாஸ்பிட்டலில் ட்ரக்கை வந்து ப்ரொக்யூர் பண்ணுவாங்க, ஸ்டாக்கிஸ்டேருந்து வாங்குவாங்க, வாங்கி ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸ்டோரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை அவுட் பேஷண்ட்டுக்கும் இல்லை இன்பேஷண்ட்டுக்கும் வந்து டிஸ்பென்ஸ் பண்ணுவாங்க. இது ஒரு ப்ரொசீஜர். இன்னொன்று வந்துட்டு ஒரு ஸ்மால் மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்துட்டு சில மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் இருக்கும். அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரக்கை வந்து ப்ரொக்யூர் பண்ணுவாங்க. சரி, அந்த மேனுஃபேக்சர் பண்ண போகிற பொருளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை வந்து ப்ரொக்யூர் பண்ணுவாங்க, அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் காம்பவுண்டட் அல்ல மேனுஃபேக்சர் ரெண்டுமே ஒன்று தான், மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அதை அசைடு குவாலிட்டியும் அதில் உள்ள குவான்டிட்டியும் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுவாங்க, அசைடு. அதுக்கப்புறம் அதை பேக் பண்ணி லேபிள் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதை இன்பேஷண்ட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இது யார் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு குவாலிஃபைடு ஃபார்மசிஸ்ட், அதாவது டிப்ளமோ ஃபார்மசியோ இல்லை பிஃபார்ம் முடித்த ஒரு ஃபார்மசிஸ்ட் தான் பண்ணுவாங்க. அவங்க வந்து ப்ரொஃபஷனலாக வந்து ட்ரெயின்ட் ஆகிருப்பாங்க. ஒரு 2-3 வருஷம் வந்துட்டு மினிமம் வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒர்க்ஸை பண்ணுவாங்க. திஸ் இஸ் கால்டு ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி. ஆப்ஜெக்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் 8 பாயிண்ட்டு. அதாவது வந்துட்டு எந்த ஒரு ஃபார்மசிஸ்ட்டுமே வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் ஃபார்மசின்னு ரன் ஆகுதுன்னா அவங்க வந்து என்ன பண்ணணும்னா ரைட் மெடிசினை வந்துட்டு ரைட் பேஷண்ட்டுக்கு ரைட் டைமில் வந்துட்டு சரியான நேரத்தில் சரியான குவான்டிட்டியில் அந்த மருந்தை கொடுக்கணும். அது அதே சமயம் வந்து மினிமம் காஸ்ட்டு. இப்போ ஒரு பிராண்டுன்னு எடுத்துகிட்டோன்னா நிறைய பிராண்ட்ஸ் இருக்கும். அது மினிமம் காஸ்ட்லேயும் இருக்கும், ஹை காஸ்ட்லேயும் இருக்கும். ஸோ வந்து மினிமம் காஸ்ட்டில் வந்து கிடைக்கிற மாதிரி இது ஃபஸ்ட் அப்ஜெக்டிவ். அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல் ஃபார்மசினா அதுக்குன்னு ஒரு பாலிசி இருக்கும், எப்படி ஒர்க் பண்ணணும், என்ன சிஸ்டம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு பாலிசி இருக்கணும். அதை வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த பாலிசியை ஃபஸ்ட்டு பிளான் பண்ணி அவங்க ஆர்கனைஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்மசி அண்ட் தெரபியூட்டிக் கமிட்டின்னு சொல்லிட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாம் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ், ஃபார்மசிஸ்ட் எல்லாம் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டலில் என்ன மருந்து வந்து புதுசாக ஆட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, என்ன மருந்து எதுவும் புது ஒரு மருந்தை ஆல்ரெடி இருக்க மருந்தை ரிமூவ் பண்ணதாலும் சரி, அவங்களுடைய டிசிஷனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் வந்து டிசிஷனை வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து டு இம்ப்ளிமெண்ட் த டிசிஷன் ஆஃப் பிடிசி. அதுக்கப்புறம் வந்து ரிசர்ச் ஒர்க்கில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா புது அந்த பேஷண்ட்டுக்கு வந்துட்டு கொடுக்க போகிற ட்ரக்கில் சரி, ஒரு ஏற்கனவே வந்துட்டு ஒரு புது மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அதை வந்துட்டு பேஷண்ட் கொடுத்து டெஸ்ட் பண்ணி வந்துட்டு அந்த மருந்து வந்து சரியான முறையில் இருக்கா அப்படிங்கிறது நல்ல பலன் அளிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் ஒர்க்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுலேயும் வந்துட்டு இவங்க வந்துட்டு ஈடுபட்டுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து 3 விஷயம், 5வது பாயிண்ட், 6வது பாயிண்ட், 7வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் சென்டர், கவுன்சிலிங் சென்டர், இன்ஃபர்மேஷன் சென்டர். ப்ராஃபிட் சென்டர்னால் அந்த ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் வந்து நிறையா கொடுக்குற மாதிரி இருக்கணும் அந்த ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிங்கிறது. அதுக்கப்புறம் கவுன்சிலிங் சென்டர், அந்த பேஷண்ட் அங்கேருந்து போகிற மெடிசின்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்களேன், அவங்களுக்கு ப்ராப்பராக கவுன்சிலிங் கொடுத்து அவங்களுக்கு ஆலோசனைகள் கொடுத்து அந்த மருந்தை எப்படி எடுத்துக்கணும், அந்த மருந்து எடுத்துக்கும் போது இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கவுன்சிலிங் சென்டராக அவங்க வந்து ஃபங்க்ஷன் ஆவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் சென்டர், அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நர்ஸ், டாக்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு இங்கே இருக்கிற ட்ரக்ஸ் பற்றி உள்ள கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனையும் வந்துட்டு எப்பப்பெல்லாம் அவங்களுக்கு தேவைப்படுதோ கொடுக்குறது, அதான் இன்ஃபர்மேஷன் சென்டர். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சர், நான் சொன்ன ஸ்மால் மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குன்னு சொன்னேன்ல, அதில் வந்து லார்ஜ் வால்யூம் பேரண்டல்ஸு இல்லை மிக்சர்ஸ் வந்து ஒரு அந்த ஐவி செட்டில் ஐவி ஃப்ளூயிடில் வந்துட்டு ஒரு ட்ரக்கை ஆட் பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரி ஒரு ஸ்மால் மேனுஃபேக்சரிங் யூனிட் அதில் ஃபங்க்ஷன் ஆகும். இல்லை வந்து ஒரு சூட்டபிள் டோசேஜ் ஃபார்ம் ரெடி பண்ணி கொடுக்குறது, அதை வந்து இந்த ஸ்மால் மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் ஃபங்க்ஷன் ஆகும். இது 8 தான் வந்துட்டு உங்களுடைய நோக்கம், அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது இந்த 8 பாயிண்ட் தான். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி இல்லை ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிஸ்ட் அப்படின்னா 15 பாயிண்ட் இருக்குது. இதை ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு ஒரு ஃப்ளோவில் சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணுவாங்க, எந்த ஒரு ஃபார்மசிலையுமே ஒரு
ட்ரக்கை வந்து என்ன பண்ணுவாங்க, ஸ்டாக்கிஸ்டேருந்தோ இல்லை வந்துட்டு அந்த ஸ்மால் மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் தயாரிக்க தேவையான மருந்துகள் தயாரிக்க தேவையான மருந்து பொருட்கள்னு சொல்கிற இன்க்ரீடியன்ட்ஸு இதை வந்து என்ன பண்ணுவாங்க, வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. அது வந்து ஸ்டாண்டர்டாக இருக்குன்னு செக் பண்ணி வச்சுக்குவாங்க. வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, ஸ்மால் மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் மருந்துகள் தயாரித்து அதை வந்து பேக் பண்ணி பேஷண்ட்டுக்கு கொடுப்பாங்க. அது இல்லாமல் வந்து அவுட் பேஷண்ட்டுக்கு வந்துட்டு மருந்துகள் கொடுக்கறது, மருந்துகளில் வேறு நிறைய வகை மருந்துகள், நார்கோட்டிக்ஸ், போதை உள்ள மருந்துகள், ஆல்கஹால் கண்டெய்னிங் ட்ரக்ஸ், இதெல்லாம் டிஸ்பென்ஸ் பண்ணுறது அவுட் பேஷண்ட்டுக்கு. இதை பண்ணிவிட்டு இது எல்லாத்துக்கும் தேவையான ரெக்கார்டெல்லாம் வந்து மெயின்டைனிங் பண்ணுறது. சரிங்களா, இந்த ஒர்க்கை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் அப்ஜெக்டிவில் நம்ம பார்த்தோம்ல, பிடிசியோட ஃபார்மசி அண்ட் தெரப்யூட்டிக் கமிட்டியோட டிசிஷனை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, இன்ஃபர்மேஷன் சென்டர், கவுன்சிலிங் சென்டராக இருக்குது இந்த ஒர்க்கு. அதுக்கப்புறம் ரிசர்ச் ஒர்க்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஸோ இந்த நான் சொன்னதை வந்து ஞாபகம் வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த 15 பாயிண்ட் எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நான் இதில் வந்துட்டு அந்த என்னென்ன பாயிண்ட் போட்டிருக்கணும் அந்த லைனில் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு எந்த ஒரு ஹாஸ்பிட்டல் ஃபார்மசியில் ஒர்க் பண்ணுற ஃபார்மசிஸ்ட்டுக்குமே எந்தெந்த மருந்துகள் எங்கெங்கே கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அந்த சோர்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. எல்லா வகையான மருந்துகளும் எங்கேருந்து கிடைக்குதுன்னு சொல்லிட்டு டு செக் சோர்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் மெடிசின்ஸ், என்னென்ன மெடிசின்ஸ் எந்த ஸ்டாக்கிஸ்ட்டை இருக்குது, எந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்லேருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த வாங்குகிற மெடிசன் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கா, டு செக் த ரிசீவ்டு மெட்டீரியல்ஸ் ஃபார் தேர் ஸ்டாண்டர்ட்ஸ். வேறு ஒரு பல்க் மேனுஃபேக்சரிங் சொல்கிற இன்க்ரீடியன்ஸாக இருக்கட்டும், ஒரு மெடிசன்ஸாக இருக்கட்டும், அது ஸ்டாண்டர்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஸ்மால் மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் அவங்க அந்த பேஷண்ட்டுக்கு தேவையான ஸ்டெரைல் அண்ட் நான் ஸ்டெரைல் ப்ராடக்டை வந்து ஸ்மால் மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் மேனுஃபேக்சர் பண்ணி அதை வந்து அசே பண்ணுவாங்க. அதாவது குவாலிட்டி குவான்டிட்டி கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு செக்கிங் ஆஃப் ப்ரிப்பேர்ட் ப்ராடக்ட்ஸ். இது 3ஆவது பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் 4ஆவது பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தயாரித்த மருந்துகளை வந்துட்டு பேக் பண்ணி லேபிள் பண்ணுவாங்க. பேக்கிங் ஆஃப் மெடிசின்ஸ் அண்டு பேக்கிங் ஆஃப் மெடிசன் அண்ட் ட்ரக்ஸ் அண்டு லேபிளிங் ஆஃப் கண்டெய்னர்ஸ். உங்களுக்கு நீங்கள் லேபில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி என்ன பண்ணுவீங்க, லேபிள் ஓட்டுவீங்க, அந்த மாதிரி வந்துட்டு அவங்க லேபிளிங் பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அவுட் பேஷண்ட்டுக்கு வந்து மெடிசனை வந்து டிஸ்பென்ஸ் பண்ணுறது. இப்போ வந்து பேஷண்ட் கேர் சிஸ்டம்னா என்ன, ஒரு டாக்டர் மருந்து எழுதி கொடுப்பாரு, அதை வந்து நர்ஸை வந்து அட்மினிஸ்டர் பண்ணுவாங்க. அந்த மருந்தை வந்து கொடுக்குறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மசிஸ்ட்டு. ஸோ இந்த பேஷண்ட் கேர் சிஸ்டத்தில் வந்து அவங்க இவங்களும் இருப்பாங்க, ஃபார்மசிஸ்ட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படின்னா பை டிஸ்பென்சிங் மெடிசனை வந்து அவங்களுக்கு கொடுக்கறது மூலியமாக. அதுக்கப்புறம் கிளினிக்கல் ஃபார்மசி என்ன பண்ணுவாங்க, அவங்கள மானிட்டர் பண்ணுவாங்க. இந்த மருந்துகளுக்கு என்னென்ன விளைவுகள் விளைவுகள் வந்து கரெக்டாக இருக்காது, சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு மானிட்டர் பண்ணுறது கிளினிக்கல் ஃபார்மசியோட ஒர்க்காக வந்துடும். அதுக்கப்புறம் டிஸ்பென்சிங் ஆஃப் நார்கோட்டிக்ஸ் அண்ட் ஃபார்மசூட்டிக்கல் ப்ரிப்பரன்ஸ். நார்கோட்டிக்ஸ் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு மார்ஃபின், போதைத்தர மருந்துகள் தான், ஆனால் அந்த வலிக்காக உபயோகப்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் ரேடியோ ஃபார்மசூட்டிக்கல், அயோடின் 131 சொல்லிட்டு இந்த தைராய்டு ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு, இல்லை கேன்சர் உள்ளவங்களுக்கு அந்த மருந்துகளை வந்து டிஸ்பென்சிங் ஆஃப் ரேடியோ ஃபார்மசூட்டிக்கல்ஸ். அப்புறம் ஆல்கஹால் கண்டெய்னிங் ட்ரக்ஸில் வந்து ஆல்கஹால் இருக்குங்களா அந்த ட்ரக்கை டிஸ்பென்ஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்துட்டு அடிபட்டிருக்காங்க, அவங்களுக்கு பேண்டேஜ், அந்த சர்ஜரி பண்ணுறாங்க, அந்த சர்ஜரி ஐட்டம்ஸு, அந்த சர்ஜரிக்கு தேவையான ஐட்டம்ஸு, ஸோ அந்த சர்ஜிக்கல் ட்ரெஸ்ஸிங் அண்ட் அது ரிலேட்டடாக உள்ள ப்ராடக்ட்ஸ்லாம் டிஸ்பென்ஸ் பண்ணுறது, அதுவும் உங்களோட ஒர்க்கு தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது எல்லாமே டிஸ்பென்சிங்கில் வந்துடும். அதுக்கப்புறம் இது எல்லாத்துக்குமே வந்து அவங்க ரெக்கார்ட் மெயின்டைனிங்கிறது இந்த அடுத்த 2 பாயிண்ட் வரும். ஸோ ரெக்கார்ட் மெயின்டைனிங் அப்படிங்கிறது அந்த ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணுற இவங்கள்ட்டேருந்து டிஸ்பென்ஸ் ஆன ட்ரக்கோட யூட்டிலைசேஷன், எவ்வளோ ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ட்ரக் யூஸ் ஆகுது, ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்வென்ட்ரி கண்ட்ரோல், அதாவது ஒரு மாதத்துக்கு வந்துட்டு இவ்வளோ மருந்து தேவைப்படுது, ஸோ இவ்வளோ ஸ்டாக் வச்சுக்கணும், இவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்வென்ட்ரி கண்ட்ரோல் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் பர்ச்சேசிங் மெத்தட்ஸ், எந்த வகையில் வந்து அவங்க பர்ச்சேசிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்ச்சேசிங் மெத்தட்ஸு, இது எல்லாத்துக்குமே ஒரு புக் கீப்பிங் அண்ட் ரெக்கார்ட் கீப்பிங் அவங்க வச்சுருப்பாங்க. எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க, ஸோ எவ்வளோ மருந்து வந்துட்டு வாங்கணும், எவ்வளோ மருந்து வந்து உபயோகப்படுத்தணும், எவ்வளோ மருந்து வந்து பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்வென்ட்ரி கண்ட்ரோல், இது எல்லாத்துக்குமே வந்து ரெக்கார்டு இருக்கும். ஸோ இது ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஏற்கனவே அப்ஜெக்டிவில் பார்த்த மாதிரி பிடிசியோட டிசிஷனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இவங்களுடைய ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் மெயின்டைன் த டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது இன்பேஷண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், அவுட் பேஷண்ட்டுக்கு எப்படி மருந்துகள் வந்து கரெக்டான முறையில் வந்து போய் சேருதா, இன்பேஷண்ட்டுக்கு வந்து கரெக்டான முறையில் போகுதா அப்படிங்கிறதா இன்பேஷண்ட் அவுட் பேஷண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், அதை மெயின்டைன் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
டு ஃபர்னிஷ் தி இன்ஃபர்மேஷன் அபவுட், அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் சென்டர் அண்ட் கவுன்சிலிங் சென்டர். ஸோ வந்து கவுன்சிலிங் சென்டர் அண்ட் இன்ஃபர்மேஷன் சென்டர். இப்போ கவுன்சிலிங் சென்டர் அண்ட் இன்ஃபர்மேஷன் சென்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அந்த ட்ரக்குக்கு தேவையான முழுமையான இன்ஃபர்மேஷனை வந்து பேஷண்ட்டுக்கு கொடுக்குறது தான் கவுன்சிலிங் சென்டர். இன்ஃபர்மேஷன் சென்டருங்கிறது அந்த ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு ஒர்க் பண்ணுற மெடிக்கல் ஸ்டாஃப்ஸ்க்கு வந்துட்டு அந்த மருந்துகளை பற்றிய இன்ஃபர்மேஷனை வந்து எப்போ வேணாலும் அவங்களுக்கு பார்த்துக்கிற மாதிரி வந்துட்டு ரெடி பண்ணி கொடுக்குறது, இல்லை அவங்களுக்கு சொல்கிறது, இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் சென்டராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஆக்ட் ஆஸ் அ ப்ராஃபிட் சென்டர் ஆஃப் தி ஹாஸ்பிட்டல். ஸோ வந்து இப்போ ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி ரன் பண்ணுறோம், இந்த ஒர்க் இல்லாமல் அவங்க அந்த ஹாஸ்பிட்டலில் ரன் பண்ணுற மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் வந்து கொடுக்கணும். அதுதான் ப்ராஃபிட் சென்டர் ஆஃப் த ஹாஸ்பிட்டல். அதுக்கப்புறம் வந்துட்டு ரிசர்ச் ஸ்டடியில் புது ட்ரக்கை வந்து பேஷண்ட் கொடுத்து அதனால் என்ன விளைவுகள் ஏற்படுங்கிறத ரிசர்ச் ஸ்டடியில் புது ரிசர்ச் ஸ்டடியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது எங்களுடைய ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டு டேக் பார்ட் இன் வேரியஸ் ப்ரோக்ராம்ஸ் அரேஞ்ச் பை ஹாஸ்பிட்டல். என்னென்ன ஹாஸ்பிட்டலில் என்ன ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணாலும் அதில் வந்து இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா பெட்டர் கம்யூனிட்டி ஹெல்த், அந்த சமூகத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு உடல்நலத்தை கொடுக்கணுங்கிறதுனால அந்த ஹாஸ்பிட்டலில் நடக்கிற எல்லா ப்ரோக்ராம்ஸ்க்கும் வந்து இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இது 15 தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிஸ்ட்டு இல்லை ஹாஸ்பிட்டல் ஃபார்மசியோட ஃபங்க்ஷன். அடுத்து நம்ம ரெக்குயர்மெண்ட்ஸ் பற்றி பார்ப்போம். ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் ஃபார்மசிஸ்ட்டு, இந்த கொஸ்டினோட இதில் வந்து ரெக்குயர்மெண்ட்ஸ்னு கேட்டுப்பாங்க. எவ்வளோ ஃபார்மசிஸ்ட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் தேவைப்படுவாங்க அப்படின்னா, இப்போ 50 பெட்டாக இருந்தால் 3 ஃபார்மசிஸ்ட்டு, 100 பெட்டாக இருந்தால் 5 ஃபார்மசிஸ்ட்டு, 200 பெட்டாக இருந்தால் 8 ஃபார்மசிஸ்ட், 500 பெட்டாக இருந்தால் 15 ஃபார்மசிஸ்ட் வந்து தேவைப்படுறாங்க. இப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து செப்பரேட்டாக ஃபார்மசிஸ்ட் இருக்கும். இவங்களை வந்துட்டு ஒரே ஃபார்மசிஸ்ட்டு 2-3 டிபார்ட்மெண்ட் பார்க்க முடியாது. அதனால தான் செப்பரேட் ஃபார்மசிஸ்ட் ஃபார் டிஸ்பென்சிங் அவுட் பேஷண்ட்டுக்கு, டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் இன்பேஷண்ட்டுக்கு, ட்ரக் ஸ்டோருக்கு, மேனுஃபேக்சரிங் செக்ஷனுக்கு, கிளினிக்கல் ஃபார்மசிக்கு அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட் டிபார்ட்மெண்ட்டுக்கு செப்பரேட் ஃபார்மசிஸ்ட் இருப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இப்போ ஹாஸ்பிட்டல் ஃபார்மசியோட ஹெட்டுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ரெக்குயர்மெண்ட்டுங்கிறது எவ்வளோ ஃபார்மசிஸ்ட் தேவைப்படுன்னு சொல்லிட்டோம். அவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் தேவைப்படுது? இப்போ ஹெட் ஆஃப் ஃபார்மசி டிபார்ட்மெண்ட், ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி டிபார்ட்மெண்ட்னா எம்ஃபார்ம் ஃபார்மகாலஜி இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்ல டெக்னிக்கல் எபிலிட்டி, ஃபார்மசியில் உள்ள டெக்னிக்கல் பற்றியெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எபிலிட்டி, நிர்வகிக்கும் திறனும் இருக்கணும். இப்போ அவங்களுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 டிபார்ட்மெண்ட் போட்டிருக்காங்க. இதான் நம்ம இப்போ பார்த்துட்டு வந்தோம். அந்த ஒவ்வொன்றுக்கும் வந்துட்டு செப்பரேட் ஃபார்மசிஸ்ட் இருப்பாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி டிபார்ட்மெண்ட் வந்து அவங்களுக்கு வந்துட்டு கீழே உள்ள டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டு எல்லாமே வந்து அசிஸ்ட் பண்ணுவாங்க, உதவி பண்ணுவாங்க. அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ட்ரக் இன்ஃபர்மேஷன் சென்டர், ட்ரக் ஸ்டோரு, டிஸ்பென்சிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், இந்த 6 டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஹெட்டும் டோட்டல் ஹாஸ்பிட்டல் ஃபார்மஸோட ஹெட்டுக்கு அசிஸ்டன்ஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? சரி, இப்போ ட்ரக் இன்ஃபர்மேஷன் சென்டரோட இன்சார்ஜ் வந்து என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குன்னா பி ஃபார்ம், ட்ரக் ஸ்டோருக்கு வந்து டி ஃபார்ம், டிஸ்பென்சிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்சார்ஜ் வந்து பி ஃபார்ம், அவங்களுக்கு கீழே வந்து 2 டி ஃபார்ம் வந்து இருந்து அவுட் பேஷண்ட்டுக்கு ஒரு டி ஃபார்மு, இன்பேஷண்ட்டுக்கு ஒரு டி ஃபார்மு. அதுக்கப்புறம் இன்சார்ஜ் ஆஃப் கிளினிக்கல் ஃபார்மசி வந்து பி ஃபார்ம் முடிச்சிருக்கணும். இன்சார்ஜ் ஆஃப் செக்ஷன் போட்டிருக்காங்களா, அது மேனுஃபேக்சரிங் செக்ஷன். அதுக்கு ஹெட்டு வந்து பார்த்திங்கன்னா எம்ஃபார்ம் ஃபார்மசூட்டிக்ஸ் முடிச்சிருக்கணும். அவங்களுக்கு கீழே வந்து 2 பி ஃபார்மோ இல்லை 2 டி ஃபார்மோ வந்து அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுவாங்க. குவாலிட்டி கண்ட்ரோல், அவங்க தயாரித்த மருந்துகளை வந்து குவாலிட்டி செக் பண்ணுறதுக்கு வந்து எம்ஃபார்ம் அனலைட்டிக்கல் கெமிஸ்ட்ரியிலேருந்து இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே வந்து 2 பி ஃபார்ம் வந்து அசிஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நான் ஏற்கனவே சொன்னது தான், த ஹெட் ஆஃப் ட்ரக் ஸ்டோர் ஷுட் பி டி ஃபார்ம். இப்போ நம்ம சொன்னதே தான் திருப்பி வந்து தியரியாக போட்டிருக்காங்க, அதையும் நீங்கள் எழுதுங்க. த ஹெட் ஆஃப் ட்ரக் ஸ்டோர் ஷுட் பி டி ஃபார்ம். த ஹெட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் செக்ஷன் வந்து எம்ஃபார்ம் ஃபார்மசூட்டிக்ஸ். சரிங்களா? அதுக்கப்புறம் இப்போ நான் சொல்கிற இதை மட்டும் எழுதுங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா, த ஹெட் ஆஃப் குவாலிட்டி கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் வந்து ஷுட் பி எம்ஃபார்ம் அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி. சரிங்களா? அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி. அதுக்கப்புறம் இன்சார்ஜ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் சிஸ்டமில் வந்துட்டு எம்ஃபார்ம் ஃபார்மசூட்டிக்ஸ் வந்து ஹெட்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அசிஸ்டட் பை 2 பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி. சரிங்களா?
அந்த மேனுஃபேக்சரிங் செக்ஷன் உள்ள எம்ஃபார்ம் ஃபார்மசூட்டிக்ஸ் ஹெட்டுக்கு வந்துட்டு 2 பிஃபார்ம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, மேனுஃபேக்சரிங்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் குவாலிட்டி கண்ட்ரோல் எம்ஃபார்ம் அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கு 2 பிஃபார்ம் இருப்பாங்க. அவங்க வந்து அந்த ட்ரக்கெல்லாம் வந்து குவாலிட்டியாக அசே பண்ணுறதுக்கு, குவாலிட்டியாக இருக்கா, குவான்டிட்டி கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு. சரிங்களா? இது வந்துட்டு வந்துடும். எல்லாமே வந்து அதில் உள்ளது தான் வந்து அதுவே ரிப்பீட் பண்ணுறாங்க. அந்த ஃப்ளோ சார்ட் பார்த்தோம்னா அதில் உள்ளது. இந்த டிஸ்பென்சிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து இன்சார்ஜ் வந்து பிஃபார்மு. அவங்களுக்கு வந்து அசிஸ்ட் பண்ணுறது வந்து அவுட் பேஷண்ட்டுக்கு ஒரு டிஃபார்மு, இன்பேஷண்ட்டுக்கு ஒரு டிஃபார்ம் வந்து அசிஸ்ட் பண்ணுவாங்க டிஸ்பென்சிங்க்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் உள்ள சரி, நான் ஒரு டிஃபார்ம் ஒரு பிஃபார்ம் மட்டும் சொன்னேன். இதே தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒர்க்லோடுக்கு தகுந்த மாதிரி அவங்க நம்பர் ஆஃப் ஃபார்மசிஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு டிஃபார்முக்கு பதில் 2 டிஃபார்ம் போட்டிருப்பாங்க, இல்லை ஒரு பிஃபார்ம் பதில் 2 பிஃபார்ம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும். அது பேஸ்ட் ஆன் த ஒர்க்லோடு, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான். ஸோ அந்த இதே ஃப்ளோ சார்ட்டை வச்சுட்டு நீங்கள் ஒரு 6 பாயிண்ட்டை வந்துட்டு நீங்கள் எழுதி வச்சுட்டு, நான் சொன்ன பாயிண்ட்ஸை எழுதி வச்சுட்டு அப்படியே நீங்கள் இது பண்ணலாம். இதான் இருந்து ரெக்குயர்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும். அடுத்து எபிலிட்டிஸ் பற்றி பார்க்கலாம். எபிலிட்டிஸ் ரெக்குயர்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13-14 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு ஹிண்ட் எடுத்துருக்கேன். அந்த ஹிண்ட்டை வச்சு நீங்கள் வந்து எழுதலாம். அதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் மெயினாக வந்து இப்படி எடுத்துக்கங்களேன், ஒரு ஹாஸ்பிட்டல் ஃபார்மசியோட ஹெட்டுக்கு என்ன எபிலிட்டி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் மெயினாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அந்த 14 பாயிண்ட்டுக்கும் ஒரு ஹிண்ட் மாதிரி நான் கொடுத்துருக்கேன். அதை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். இதான் இப்போ அந்த ஹிண்ட்டு. இதை வந்து மொத்தம் 3 இதாக பிரிச்சுக்குங்க. இப்போ வந்துட்டு அவங்களுக்கு மொத்தம் ஒரு 4 எபிலிட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதை வந்துட்டு ஒன்று அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எபிலிட்டி அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் செக்ஷன், அதை பற்றி வந்து ஒரு 3 பாயிண்ட்டு. அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்துட்டு ஒரு 3 பாயிண்ட்டு அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அகாடமிக் செக்ஷனில் வந்துட்டு ஒரு 4 பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் ரெக்கார்ட் கீப்பிங். இது ஒரு 4 இதை வந்து 4 இதாக பிரிச்சுக்குங்க. ஸோ அப்போ ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக ஒரு 5 பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் செக்ஷன் ரிலேட்டடாக 3 பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் அகாடமிக்னா இந்த ட்ரைனிங்கு சொல்லித்தரது அந்த ரிலேட்டடாக அதில் வந்து ஒரு 4 பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் ரெக்கார்ட் கீப்பிங். ஸோ இப்படி பிரிச்சுக்குங்க. பிரிச்சுட்டு இந்த ஹிண்ட்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஹிண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு பாயிண்ட்டாக பார்க்கணும். ஃபஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்துட்டு என்ன பண்ணணும்னா, அவர் இந்த ஹாஸ்பிட்டல் ஃபார்மசியில் நடக்கிற எல்லா ஒர்க்கு, அதுதான் ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி சர்வீஸும்பாங்க. அதை வந்துட்டு அவர் தான் ஒருங்கிணைக்கணும். அதுதான் வந்து அவருக்கு லீட் பண்ணணும், ஹெட்டாக இருக்கணும். ஸோ எபிலிட்டி டு ஆர்கனைஸ் அண்ட் ஹெட் ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி சர்வீஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அவர் மற்ற டிபார்ட்மெண்ட் ஹெட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு அவங்களோட கம்யூனிகேட் பண்ணுற அளவுக்கு எபிலிட்டி இருக்கணும். ஸோ எபிலிட்டி டு கம்யூனிகேட் வித் ஸோ வந்து ஹீ ஷுட் ஹாவ் ஹியூமன் ரிலேஷன்ஸ் எபிலிட்டி டு இன்ட்ராக்ட் வித் அதர் டிபார்ட்மெண்ட் ஹெட். அதாவது மற்ற டிபார்ட்மெண்ட் ஹெட்டோட இன்ட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு எபிலிட்டி வந்து அவருக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் 3வதா, ஹீ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மேக்கிங் ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி எ ஃபினான்ஷியலி வையபிள் யூனிட் பை ப்ராப்பர் பட்ஜெட்டிங். ப்ராப்பர் பட்ஜெட்டிங் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் இவ்வளோ மருந்து நான் வாங்க போகிறேன், ஸோ வந்துட்டு என்னென்ன மருந்துகள் தேவைப்படுது, இவ்வளோ அமௌண்ட் அவ்வளோ வரும்னு சொல்லிட்டு ஒரு பட்ஜெட் போடுவாங்க. ஸோ எக்கச்சக்கமான தேவையில்லாமல் எக்கச்சக்கமாக மருந்து வாங்கி வச்சோம்னா லாஸ் ஆயிரும். ஸோ அதனால் ப்ராப்பர் பட்ஜெட் போட்டு அதை ஃபினான்ஷியலி வையபிள் யூனிட் அப்படின்னா ப்ராஃபிட் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி உள்ள ஒரு யூனிட்டாக அவங்க வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக இல்லாமல் வந்துட்டு ஹீ டெவலப்ஸ் ப்ராப்பர் ப்ரைஸிங் பாலிசி. அதாவது ஒரு ட்ரக்குன்னு எடுத்துட்டோன்னா அதுக்கு இந்த ஆஃபர் கொடுக்கலாம், இந்த ட்ரக்குக்கு ஆஃபர் தேவையில்லைன்னு சொல்லிட்டு ப்ராப்பர் ப்ரைஸிங் பாலிசி வந்துட்டு அவர் ப்ரிஸ்கிரிப்ஷனுக்கு டெவலப் பண்ணணும். அவர் இந்த மருந்துக்கு இவ்வளோ ஆஃபர் கொடுக்கலாம், இவ்வளோ இதுக்கு ஆஃபர் தேவையில்லை, இதுக்கு வந்து 1+1 கொடுக்கலாம், இதுக்கு வந்து 50% கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பர் ப்ரைஸிங் பாலிசி அவர் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எபிலிட்டி டு மேக் அவைலபிள் ரைட் ட்ரக். அதாவது அந்த பேஷண்ட்டுக்கு வந்து மருந்து தேவைப்படுது எமர்ஜென்சியாக, அப்போ டக்குன்ட்டு நம்ம வித்தின் ஹவரில் வந்து எந்த இடத்துல சோர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு மருந்து ஆர்டர் பண்ணி டக்குன்னு வாங்க தெரியணும். ஸோ எபிலிட்டி டு மேக் அவைலபிள் ரைட் ட்ரக் அட் ரைட் டைம்ஸ். டக்குன்னு அது சரியான நேரத்தில் அது வந்துடணும். அதே சமயம் வந்து அந்த காஸ்ட்டும் வந்துட்டு மினிமமாக இருக்கணும். இதுதான் வந்துட்டு ஒரு பாயிண்ட். இந்த 5 பாயிண்ட்டையும் வந்து அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் எபிலிட்டியில் வச்சுருங்க. அதுக்கடுத்து மேனுஃபேக்சரிங். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க நிறைய அப்படின்னா
அந்த அதை வந்து அவர் அண்டர்டேக் பண்ணி அதை வந்து இன்சார்ஜ் எடுத்து அந்த மருந்துகள்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு அவருக்கு எபிலிட்டி இருக்கும். ஸோ எபிலிட்டி டு அண்டர்டேக் மேனுஃபேக்சரிங் ஆஃப் வேரியஸ் ப்ரிப்ரேஷன், நிறைய மருந்துகள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற அளவுக்கு உள்ள எபிலிட்டி வந்துட்டு அதை இருக்கணும் அவருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறத வந்துட்டு அவர் குவாலிட்டி அஷ்யூர் பண்ணணும். ஸோ எபிலிட்டி டு அஷ்யூர் அண்ட் கண்ட்ரோல் குவாலிட்டி ஆஃப் ப்ரொக்வயர்ட் அண்ட் மேனுஃபேக்சர். இவங்க வாங்குகிற மருந்துகளும் சரி, தயாரிக்கிற மருந்துகளும் வந்து குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குவாலிட்டியை அஷ்யூர் பண்ணுறத எபிலிட்டி வந்து இவருக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரக்கை வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க பாருங்கள், தயாரித்த மருந்துகள் இல்லை வந்து வாங்கின மருந்துகளை ஸ்டோர் பண்ணுறது வந்துட்டு ரெகுலேஷன் படி வந்து பண்ணுறாங்களா அப்படிங்கிற எபிலிட்டி வந்துட்டு இருக்கணும். எபிலிட்டி டு ஸ்டோர் த ட்ரக்ஸ் அஸ் பெர் ரெகுலேஷன்ஸ். ஸோ இது மூணும் மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடாக வந்துடும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அகாடமிக்னா ட்ரைனிங்கு, சொல்லித்தரது, அந்த ரிலேட்டடாக வரும். அதுக்கப்புறம் இப்போ நிறைய ட்ரெயினிங் ஃபார்மசிஸ்ட்டு ஜாயின் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் டிப்ளமோ முடிச்சுட்டு ட்ரைனிங் போகிறீங்க, உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி ஹெட்டு தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க ட்ரைனிங் கொடுக்கணும் ஒரு ஆளை வச்சு. ஸோ எபிலிட்டி டு கிவ் ட்ரைனிங் டு ட்ரெயினிங் ஃபார்மசிஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செக்ரட்டரியாக இருப்பாங்க. ஹாஸ்பிட்டல் செக்ரட்டரினா உதவியாளராக இருப்பாங்க. எதுலன்னா ஃபார்மசி தெரப்பியூட்டிக்கல் கமிட்டி, ஹாஸ்பிட்டல் ஃபார்முலரி கமிட்டி. என்ன சொல்லிட்டுருக்கேன், ஃபார்மசி தெரப்பியூட்டிக் கமிட்டி அப்படிங்கிறது ஒரு மருந்து வந்து எந்த மருந்து உள்ளே இருக்கணும், எந்த மருந்தை ரிமூவ் பண்ணணும் ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிலேருந்து அதை டிசிஷன் எடுக்கிறது ஃபார்மசி தெரப்பியூட்டிக் கமிட்டி தான். ஹாஸ்பிட்டல் ஃபார்முலரி கமிட்டி அப்படிங்கிறது ஹாஸ்பிட்டல் ஃபார்முலரிங்கிறது ஒரு புக்கு இல்லை ஒரு டேட்டா பேஸ்ன்னு வச்சுக்கோங்க. அதில் நிறைய டேட்டாஸ் இருக்கும். அந்த ஹாஸ்பிட்டலில் என்னென்ன மருந்துகள் இருக்குது, என்ன மருந்துகள் சாப்பிடும்போது என்னென்ன பக்க விளைவுகள் ஏற்படும், என்னென்ன மருந்துக்கு வந்து திடீர்னு ஹாஸ்பிட்டலில் கொடுக்கும்போது பக்க விளைவுகள் வந்துச்சு, புதுசாக அந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் உள்ள தான் ஹாஸ்பிட்டல் ஃபார்முலரி. அதுக்குன்னு ஒரு கமிட்டி வச்சுருப்பாங்க. அதில் இந்த ரெண்டு கமிட்டிலையும் அவங்க செக்ரட்டரியாக இருப்பாங்க. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் ஃபார்முலரி புக் இருக்குல்ல, அதை வந்து பழைய புக்கு இருக்குது, அதை வந்து எடிட் பண்ணி புது புக்கை வந்து புது டேட்டாலாம் ஆட் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறது வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த எபிலிட்டி வந்து இவருக்கு இருக்கணும். ஸோ ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிலையும் ஹாஸ்பிட்டல் ஃபார்முலரி புக்கை வந்துட்டு எபிலிட்டி டு எடிட் அண்ட் பப்ளிஷ் ஹாஸ்பிட்டல் ஃபார்முலரி. அதுக்கப்புறம் ஃபார்மசி புல்லட்டின், அதுவும் வந்து மோரார்லெஸ் வந்து இந்த புக்கு மாதிரி தான், அது வந்துட்டு ட்ரக்கை பற்றி இன்ஃபர்மேஷன் உள்ள புக்கு தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரக் இன்ஃபர்மேஷன் சென்டர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டலில் தேவைப்படுற மெடிக்கல் ஸ்டாஃப்க்கு ட்ரக்கை பற்றி டேட்டா தேவைப்படுது அப்படின்னா அது எல்லாத்தையும் அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போல்லாம் அவங்களுக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு வந்து சொல்லித்தரணும், அவங்களுக்கு வந்து இந்த டேட்டாவை கொடுக்கணும். ஸோ எபிலிட்டி டு ரன் த ட்ரக் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் மெயின்டைனிங். ஸோ வந்து இந்த எல்லா ஒர்க்குக்குமான வந்து இந்த லீகல் ரெக்கார்டு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெக்கார்டு, எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க, எந்த ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லா லீகல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெக்கார்டை வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் வச்சுருப்பார். அதை வந்துட்டு எப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஹெட்டுக்கு வந்துட்டு அனுப்பி விடுறது. அந்த டேட் படி வந்து இந்த டேட்லேருந்து இந்த டேட் உள்ள ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறது. ஸோ இதுதான் வந்துட்டு த எபிலிட்டிஸ் ஆஃப் ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிஸ்ட் இல்லை ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிஸ்ட் ஹெட்டோட எபிலிட்டி. இந்த பாயிண்ட் தான். ஸோ இதோட அந்த ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் முடிஞ்சிருச்சு. ஸோ வந்துட்டு ஹாஸ்பிட்டல் ஃபார்மசினா என்னென்னு டிஃபைன் பண்ணியாச்சு. நம்ம ஃபங்க்ஷன் 15 பாயிண்ட் பார்த்தோம், அப்ஜெக்டிவ் 8 பாயிண்ட் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து எபிலிட்டிஸ் இப்போ பார்த்தோம் 13-14 பாயிண்ட்டு. ரெக்குயர்மெண்ட்டு நம்ம பார்த்துட்டோம். இந்த ரெக்குயர்மெண்ட் அப்படிங்கிறத டிஃப்ரெண்ட்டாக கேட்கலாம். எக்ஸ்பிளைன் தி ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி. ஹாஸ்பிட்டல் ஃபார்மசியில் வந்துட்டு உள்ள ஃபார்மசியோட குவாலிஃபிகேஷனு, அவங்க எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் தான் இந்த ரெக்குயர்மெண்ட் அப்படிங்கிறது. சரிங்களா? இந்த ரெக்குயர்மெண்ட்டில் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து 50 பெட்டுக்கு எத்தனை ஃபார்மசிஸ்ட்டு இதையும் எழுதிக்கலாம். நீங்கள் 100 பெட்னா எத்தனை ஃபார்மசி, 200னா எவ்வளோ, 500னா எவ்வளோங்கிறத எழுதிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு கிவ் த ஃப்ளோ சார்ட் ஆஃப் மென்னு இருக்கு பாருங்க, அதுக்கும் இதே ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சருக்குள்ளே தான், இல்லை இந்த ரெக்குயர்மெண்ட்டுக்குள்ளதையே எழுதிக்கலாம் நீங்கள். சரிங்களா? ஸோ இந்த 3 கொஸ்டினும் அதில் வந்துடும். அதுக்கப்புறம் டிஸ்கஸ் தி ஃபங்க்ஷன் ஆஃப் ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிஸ்ட் அப்படிங்கிறது இந்த 2வது கொஸ்டினில் பார்த்தோம்ல, அதே தான் ஆன்சர் வரும். அதுதான் ஃபங்க்ஷன் ஆஃப் ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிஸ்ட்டு அதில் வந்துடும். ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா 3வது கொஸ்டினில் கிவ் த ஃப்ளோ சார்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் மட்டும் இருக்குது. அதை இப்போ பார்க்கலாம். ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதுல ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி அப்படின்னா 3 ரெக்குயர்மெண்ட் வேணும். ஒன்று ஃபார்மசிஸ்ட் ரெக்குயர்மெண்ட்டு, அதுக்கப்புறம் அதில் ஒர்க் பண்ணுற மேனேஜர், அதுக்கப்புறம் அவங்களுடைய ஹெட்டு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு கீழே இருக்கிற ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோட இன்சார்ஜு அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டு என்ன குவாலிஃபிகேஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு
அவங்களுக்கு கீழே அசிஸ்டன்ட் இருப்பாங்கள்ல, அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டு. இது வந்து மெயினாக வந்துட்டு மேனேஜர் அண்ட் ஃபெசிலிட்டி ரெக்குயர்மெண்ட்டுங்கிற பேரில் வராங்க. இதே தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்லேயும் வந்து சேம் இதே தான் ரெலவெண்ட் மோரல்ல சேமாக வரும். சரிங்களா? இது படிச்சுட்டு இருக்கும்போது அதுவும் நீங்கள் எழுதிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மசிஸ்ட் ரெக்குயர்மெண்ட்டு, எத்தனை பெட்டுக்கு எத்தனை ஃபார்மசிஸ்ட் வேணும். அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஸ்பேஸ் ரெக்குயர்மெண்ட். ஹாஸ்பிட்டல் ஃபார்மசினா எவ்வளோ ஸ்பேஸ் வேணும், என்னென்ன ஃபர்னிச்சர் இருக்கணும், என்னென்ன எக்யூப்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் செக்ஷன், இதெல்லாம் ரெக்குயர்மெண்ட்டில் வந்துடுது. ஃபஸ்ட்டு வந்து மேனேஜர் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் ரெக்குயர்மெண்ட்டில் வந்து இந்த நீங்கள் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதுக்கும் இதுக்கும் சேமாக தான் வரும். சரிங்களா? இப்போ வந்து ஹெட் ஆஃப் த ஃபார்மசி டிபார்ட்மெண்ட் அப்படின்னா எம்ஃபார்ம் ஃபார்மகாலஜி முடிச்சிருக்கணும். அவங்களுக்கு கீழே வந்துட்டு உள்ள 6 டிபார்ட்மெண்ட் வரும். அந்த 6 டிபார்ட்மெண்ட்டு வந்து இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். இதில் 5 டிபார்ட்மெண்ட் இருக்கும். இது இல்லாமல் வந்துட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் ஒன்று வரும், ட்ரக் இன்ஃபர்மேஷன் சென்டர்னு சொல்லிட்டு ஒன்று வரும். இந்த 6 டிபார்ட்மெண்ட்டுக்கும் யார் வந்து டிஸ்பென்சிங் அப்படின்னா அவங்களுக்கு இன்சார்ஜ் வந்து பிஃபார்மாக இருக்கணும். அவங்களுக்கு கீழே 2 அசிஸ்டன்ட் இருப்பாங்க, அவங்களும் வந்து டிஃபார்மாக இருக்கும். டிஃபார்ம் ஆர் பிஃபார்ம், மேக்ஸிமம் வந்து டிஃபார்ம் தான். இப்போ மேனுஃபேக்சரிங் அப்படின்னா எம்ஃபார்ம் ஃபார்மசூட்டிக்ஸ் முடிச்சிருக்கணும். அவங்களுக்கு கீழே 2 அசிஸ்டன்ட் இருப்பாங்க, அவங்க பிஃபார்மாக இருக்கலாம், இல்லை பிஎஸ்சி மைக்ரோபயாலஜியாக இருக்கலாம். அதுக்கப்புறம் கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட்டு பிஃபார்ம் இருக்கணும். அதுக்கப்புறம் குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு எம்ஃபார்ம் அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, அவங்களுக்கு கீழே வந்து 2 அசிஸ்டன்ட் இருப்பாங்க பிஃபார்மு. அதுக்கப்புறம் மெடிக்கல் ஸ்டோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஃபார்ம் ஆர் டிஃபார்ம் இருக்கணும். மெடிக்கல் ஸ்டோருக்கு மேக்ஸிமம் வந்து இன்சார்ஜ் வந்து டிஃபார்மாக தான் இருப்பாங்க. இது இல்லாமல் வந்து ட்ரக் இன்ஃபர்மேஷன் சென்டர், அதுவுடைய இன்சார்ஜ் பிஃபார்ம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜர் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் ரெக்குயர்மெண்ட்டில் வரும். இதில் இப்போ த ஆர்கனைஸ்டு ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி டிபார்ட்மெண்ட் ஹேஸ் அண்ட் இன்டெகிரேட்டட் செட்டப் கன்சிஸ்டிங் ஆஃப் டிஸ்பென்சிங் செக்ஷன் இருக்கும், அதுக்கு இன்சார்ஜ். மேனுஃபேக்சரிங் அதுக்கு இன்சார்ஜ் அசிஸ்டன்ட்டு. குவாலிட்டி கண்ட்ரோல் செக்ஷனுக்கு அதுக்கு இன்சார்ஜ், அதுக்கு அசிஸ்டன்ட்டு. அப்புறம் கிளினிக்கல் ஃபார்மசி அதுக்கு இன்சார்ஜ். அதுக்கப்புறம் ஸ்டோரு, இதெல்லாம் இருக்கும். இப்போ அதனுடைய ஆர்கனைசேஷன் சார்ட்டு இதே தான் வந்து ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிளினிக்கல் ஃபார்மசி டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு தனி கொஸ்டினாக வரும். அதுக்கும் இதே தான் மோரலாக சேமாக இருக்கும். இதே அப்படியே நீங்கள் எழுதி அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட வேண்டியதான், ஃப்ளோ சார்ட் எழுதி. இதுக்கப்புறம் ஃபார்மசிஸ்ட் ரெக்குயர்மெண்ட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு பெட்டுக்கும் எத்தனை, 50 பெட்னா எத்தனை ஃபார்மசிஸ்ட்டு, 100னா எத்தனை, 200னா எவ்வளவு, 300, 500. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் அண்ட் ஸ்பேஸ் ரெக்குயர்மெண்ட். இப்போ ஷெட்யூல் எம் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஃபார்மசின்னு எடுத்துட்டா இந்த ஃபார்மசி ரெக்குயர்ஸ் மினிமம் ஆஃப் 250 ஸ்கொயர் ஃபீட் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் 250 ஸ்கொயர் ஃபீட் இருக்கணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு இப்போ 100 பெட் ஹாஸ்பிட்டலாக இருந்தால் ஒரு பெட்டுக்கு வந்து 10 ஸ்கொயர் ஃபீட். அப்போ 100 × 10 வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கணும். சப்போஸ் 200 இருந்தால் பெர் பெட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் பி ஆன்லைன், பெர் பெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 பெட்டாக இருந்தால் 6 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ தட் மீன்ஸ் வந்து 6லேருந்து 8ன்னு சொல்லுவாங்க. 200 பெட்டுனா 6 to 8 ஸ்கொயர் ஃபீட், அதாவது 1200லேருந்து 1600 ஸ்கொயர் ஃபீட்டு. இப்போ சப்போஸ் வந்துட்டு இன்னும் 500, 800 அந்த மாதிரி போனால் 5 ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு பெட்டுக்கு. அந்த மாதிரி வந்து அந்த ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி டிபார்ட்மெண்ட்டோட சைஸ் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் டிஸ்ட்ரிபியூஷன் சார்ட்ஸ், ஜாப் டிஸ்கிரிப்ஷன், அதாவது வந்துட்டு யார் யாருக்கு இப்போ டிஸ்பென்சிங்க்கு எத்தனை ஃபார்மசிஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பில்லிங்க்கு யார், அதுக்கப்புறம் வந்து ஸ்டோரேஜ், இது மாதிரி வந்து ஒர்க் டிஸ்ட்ரிபியூஷன், யார் யார் எத்தனை ஃபார்மசிஸ்ட்டு என்னென்ன ஒர்க்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு போடுறது ஒர்க் டிஸ்ட்ரிபியூஷன். அவங்க ஒவ்வொரு ஃபார்மசிஸ்ட்டோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன, அதுக்கப்புறம் அந்த ஃபார்மசி ஹாஸ்பிட்டல் ஃபார்மசின்னு சொல்லிட்டு ஒரு பாலிசி அண்ட் ப்ரொசீஜர் மேனுவல் இருக்கும் அது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு தே ஆர் ஹேவிங் சம் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்துட்டு இருக்கும். ஒரு ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி எடுத்துகிட்டா ஒர்க் டிஸ்ட்ரிபியூஷன் சார்ட் இருக்கும், ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், பாலிசி அண்ட் ப்ரொசீஜர் மேனுவல் இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்ன வந்துட்டு ஸோ வந்துட்டு இப்போ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோர் அண்ட் ஸ்பேஸ் ரெக்குயர்மெண்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஃப்ளோர் ஸ்பேஸ் வந்து ஷுட் கன்ஃபார்ம் டு த நார்ம்ஸ் லைட் டவுன் பை த, அதாவது ஃப்ளோர் ஸ்பேஸ் வந்துட்டு எவ்வளோ இருக்கணுங்கிறது வந்துட்டு அஸ் பெர் ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட் 1940 அதுபடி இருக்கணும். வந்துட்டு ஃப்ளோர் ஸ்பேஸுங்கிறது இருக்கணும். ஷெட்யூல் எம்மில் வரும்.
இதில் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு மினிமம் சைஸ் எவ்வளவு சின்ன ஹாஸ்பிட்டலுக்கு, அதுக்கப்புறம் 100 பெட்டு 200 பெட்டு, அதுக்கப்புறம் லார்ஜ் ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளோங்கிறது பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டி அண்ட் எக்யூப்மெண்ட்டு, இந்த ஃப்ளோர் அண்ட் ஸ்பேஸ்லேயே ஃபெசிலிட்டி அண்ட் எக்யூப்மெண்ட் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ இமேஜ் காட்டுறேன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். என்னென்ன ஃபெசிலிட்டி அண்ட் எக்யூப்மெண்ட்டு, இப்போ வந்து நம்ம ஒரு ஃபார்மசிக்குள்ளே போகிறோம்னா அவங்க வந்து என்ன பண்ணுறோம், இப்போ ரைட் சைடில் பாருங்கள் ஒரு ஸ்பேஸ் உள்ள ஸ்டாஃப்ஸ் உள்ளே போகிறதுக்கு அங்கே ஸ்டெர்லைசர் வச்சுருக்காங்க. உள்ளே போனீங்க அப்படின்னா அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு ஒர்க்கிங் டேபிள், அதில் தான் வந்துட்டு அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் செக் பண்ணி அந்த மருந்துகள் எல்லாத்தையும் ப்ரிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க ஒர்க்கிங் டேபிளில். அதில் வந்து அதாவது லைட்டு வாட்டர், அடிக்குவேட் லைட்டு அடிக்குவேட் வாட்டர் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ட்ரக் எல்லாம் வைக்கிறதுக்கு ஷெல்ஃபு ரேக் எல்லாம் இருக்குது ஃபார் ட்ரக்ஸ் அண்ட் மெடிக்கேஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு, இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாத்துக்கும். செப்பரேட் கபோர்ட் ஃபார் நார்காட்டிக்ஸ் இருக்குது. அப்புறம் நோட்டீஸ் போர்டு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாலிசி, அவங்களுடைய மேனுவலு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக எதுவும் ட்ரக் வந்திருக்காங்க எல்லாருமே நோட்டீஸ் போர்டில் ஒட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க கை வாஷ் பண்ணுறதுக்கு சிங்க் வித் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி. அப்புறம் செப்பரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா புக்கெல்லாம் வைக்கிறதுக்கு புக் கேஸு, லாக்கரு, இதெல்லாம். ஸோ வந்துட்டு அடுத்து வந்து புக்கு வைக்கிறதுக்கு புக் கேசஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கபோர்டு மாதிரி, லாக்கர் தனியாக இருக்கும் ரெக்கார்ட்லாம் வைக்கிறதுக்கு, அப்புறம் ஜேர்னல்ஸ் புக்ஸ் வைக்கிறதுக்கு தனியாக கபோர்டு இது வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் இது இருக்கும். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் ஃபார் டிஸ்பென்சிங், இப்போ எடுத்த மருந்துகளை டிஸ்பென்ஸ் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு இடம். அதுக்கு பின்னாடி வந்து தனியாக ஸ்டோரேஜ் கேபினெட்டு, இதில் வந்து ஸ்டோரேஜ் வந்து ஸ்டாக்கிஸ்ட்லேருந்து வர மெடிக்கேஷன்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு, இல்லை மேனுஃபேக்சர் பண்ண ப்ராடக்ட்டை வைக்கிறதுக்கு ஸ்டோரேஜ் கேபினெட்டு. அப்புறம் ஃப்ரிட்ஜு, கோல்டு ஸ்டோரேஜுக்கு ஃப்ரிட்ஜ் வச்சுருப்பாங்க, ரெஃப்ரிஜிரேட்டர் வச்சுருக்காங்க. ரெஃப்ரிஜிரேட்டர் சேம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேப்லெட் இருக்குது, ஒரு குழந்தைக்கு தேவைப்படுது, அப்போ வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு மார்டர் ஃபெஸ்டில் வச்சுட்டு அந்த டோசேஜ் ஃபார்மை மாற்றி பவுடராக கொடுக்குறாங்க டேப்லெட்டை. அப்போ ஸ்டோரேஜ் ஆஃப் அந்த மார்டர் ஃபெஸ்டிலுக்கு வந்து தனியாக ஸ்டோரேஜ். அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் வேர், அதுக்கப்புறம் ஃபில்லிங் கேபினெட், அதை வந்துட்டு தனியாக அந்த டேப்லெட்டு இதை வந்து தனியாக பேக் பண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு ஃபில்லிங் கேபினெட்டு. ஸோ இது அப்புறம் தனியாக அதுக்கப்புறம் ப்ரிஸ்கிரிப்ஷன் கேபினெட்னு ஒன்று, இது தனியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த இமேஜ் வந்துட்டு எதுக்குன்னா போட தேவையில்லை, இதை நீங்கள் எல்லாத்தையும் வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக உள்ளது, சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ ரெக்குயர்மெண்ட்ஸில் நம்ம அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஃபார்மசிஸ்ட், நம்பர் ஆஃப் ஃபார்மசிஸ்ட் எவ்வளோ ரெக்குயர்மெண்ட் அப்படின்னு பார்த்துட்டோம். ஃப்ளோர் அண்ட் ஸ்பேஸ் ரெக்குயர்மெண்ட் பார்த்தோம், 250 ஸ்கொயர் ஃபீட்டு, 100 பெட்டாக இருந்தால் எவ்வளோ இருக்கணும், 200 பெட், அதெல்லாம் பார்த்துட்டோம். என்னென்ன எக்யூப்மெண்ட் ஃபெசிலிட்டி ரெக்குயர்மெண்ட்டு, அதுதான் இந்த இமேஜ் நான் காட்டினது. அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் செக்ஷனுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட் அப்படிங்கிறத பார்ப்போம். மேனுஃபேக்சரிங் செக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணணும்னா பெரிய கண்டெய்னர் வேணும், 2-3 மிக்சர் இன்க்ரீடியன்ஸை போடுறதுக்கு, அது கண்டெய்னர்ஸ் ஃபார் மேனுஃபேக்சரிங், ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேனுஃபேக்சரிங் பண்ணதை வந்து ஒரு கண்டெய்னரில் போடுவோம், ஒரு பாட்டிலோ இதுலையோ, அந்த கண்டெய்னரும் அதுக்கு உள்ள க்ளோஷரும் வேணும். அதுக்கப்புறம் அதை வந்து பேக் பண்ணுறதுக்கு ஒரு காட்டனில் போட்டு பேக்கிங் மெட்டீரியல் வேணும், லேபிளிங் வேணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை வெய் பண்ணி தான் அந்த மிக்சர் ஒன்றா கலப்போம். ஸோ பேலன்ஸ் ஃபார் வெயிங், நீங்கள் லேபில் யூஸ் பண்ணுவீங்களா அதான். அதுக்கப்புறம் பெரிய பெரிய யூனிட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மெஷினரிஸ் வேணும். ஸோ மெஷினரிஸ் ரெக்வயர்ட் ஃபார் மேனுஃபேக்சரிங் அண்ட் பேக்கிங். அதுக்கப்புறம் பியூர் வாட்டருங்கிறது வேணும், அதுக்கு வாட்டர் டெஸ்டிலேஷன். அதுக்கப்புறம் வந்து ஸ்டெரைல் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மைக்ரோ பயாலஜியில் பார்த்துருப்பீங்க, ஒரு லேமினார் ஏர் ஃப்ளோ அப்படின்னு சொல்லி இருக்கும், ஒரு கேபினெட் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியா இல்லாத காற்று, அதுதான் பாக்டீரியா ப்ரூஃப் ஃபில்டர் போட்டிருப்பாங்க. ஸோ அதுலேருந்து வர காற்று வந்து லேமினார் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. அதில் வர காற்று வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து ஒரு பாக்டீரியா எதுவும் வரக்கூடாது, வெளிக்காற்று உள்ளே வரக்கூடாது. அதே சமயம் இதுலேருந்து வர காற்று வந்து பாக்டீரியா ப்ரூஃப் ஃபில்டர் போட்டிருக்கிறதுனால பாக்டீரியா ப்ரூஃப் ஃபில்டர் போட்டிருப்பாங்க. லேமினார் ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஷர் வந்து உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். அதில் எதுவும் மெடிசின்ஸை வந்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது. அப்புறம் அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மைக்ரோஆர்கனிசத்தை கில் பண்ணுறதுக்கு யூவி லேம்ப் வச்சுருப்பாங்க, அது மைக்ரோஆர்கனிசத்தை கில் பண்ணும். அதுக்கப்புறம் அந்த கேபினெட் ஃபுல்லுமே வந்து ஏசெப்டிக்காக இருக்கும். ஏசெப்டிக்னா ரொம்ப தூய்மையான ஒரு கேபினெட் இருக்கும் அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெரைல் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்துட்டு இது இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் இதில் எழுதுறது. ஸோ 4 ரெக்குயர்மெண்ட் இது வரைக்கும் பார்த்துக்கோங்க. மேனுஃபேக்சரிங் செக்ஷனுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட், ஃப்ளோர் அண்ட் ஸ்பேஸ் ரெக்குயர்மெண்ட், ஃபார்மசிஸ்ட் ரெக்குயர்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து மேனேஜர் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் ரெக்குயர்மெண்ட் சொல்லி அவங்களுடைய குவாலிஃபிகேஷன்லாம் பார்த்தோம். இதுதான் ரெக்குயர்மெண்ட்டில் வரணும்.
இஸ் லொக்கேஷன் அண்ட் லேஅவுட் ஆஃப் ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி. ஃபஸ்ட்டு லொக்கேஷன் பற்றி பார்ப்போம். ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி டிபார்ட்மெண்ட் எங்கே லொக்கேட் ஆகிருக்கணும்? அந்த ஹாஸ்பிட்டலோட கிரவுண்ட் ஃப்ளோர்லேயோ இல்லை ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயோ இருக்கணும். இட் ஷுட் பி அவே ஃப்ரம் த இன்பேஷண்ட் டிபார்ட்மெண்ட். இன்பேஷண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து தொலைவில் இருக்கணும், பக்கத்தில் இருக்கக்கூடாது. எதுக்கு பக்கத்தில் இருக்கணும்? அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கணும், ஹாஸ்பிட்டல் லைப்ரரிக்கு பக்கத்தில் இருக்கணும், அதுக்கப்புறம் ட்ரக் இன்ஃபர்மேஷன் சென்டருக்கு பக்கத்தில் இருக்கணும், அதுக்கப்புறம் இட் ஷுட் பி அட்டாச் மேனுஃபேக்சரிங் யூனிட்டோட இந்த ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி டிபார்ட்மெண்ட்டுங்கிறது அட்டாச் ஆகிருக்கணும். எதுக்கு பக்கத்தில் இருக்கணும், எது கூட அட்டாச் ஆகிருக்கணுங்கிறத 3 சொல்லியிருக்கோம் நம்ம. அப்புறம் எதோட இருக்கக்கூடாது, இந்த 3 இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கோம். எங்கே லொக்கேட் ஆகிருக்கணும், அதுக்கப்புறம் இதோடைய ஸ்பேஸ், எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 250 ஸ்கொயர் ஃபீட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது ஒரு மினிமம் ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் 250 ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறது மினிமம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பெட் கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி அந்த இது வந்து மாறுபடும். ஒரு மினிமம் 50 பெட் சைஸ், 50 ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் 50 பெட் சைஸ் இருந்தாலும் 50 ஸ்கொயர் ஃபீட் இருக்கணும். 100 200 அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 10 ஸ்கொயர் ஃபீட் பெர் பெட். ஃபார் எக்ஸாம்பிள் 100 அப்படின்னா 100 × 10 1000 ஸ்கொயர் ஃபீட் வந்து 100 பெட்டுக்கு. 200 பெட்டாக இருந்தால் 6 to 8, அதாவது 1200லேருந்து 1600. ஸோ 200 × 6 இல்லை 200 × 8, 1200லேருந்து 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு த கெப்பாசிட்டி ஆஃப் த அந்த எவ்வளோ பேஷண்ட் வராங்க, எவ்வளோ பேஷண்ட் அட்மிட் ஆகிறாங்க, எவ்வளோ அவுட் பேஷண்ட் வராங்கள பொறுத்து அந்த ஃபார்மசிஸ்டோட ஒர்க்லோடு மாறும், அவங்களுடைய விதிமுறைகள் எவ்வளோ ஒர்க்லோடுக்கான விதிமுறைகள் மாறும், ஒர்க்கு மாறும். அதுக்கப்புறம் வந்துட்டு டைப் ஆஃப் ஒர்க்கு அண்ட் ஒர்க்லோட் நாம்ஸ் அப்படின்னா என்ன மாதிரி ஒர்க்கு, அதுக்கப்புறம் ஒர்க்லோட் நாம்ஸ், ஒர்க்லோடுக்கான விதிமுறைகள் எல்லாமே மாறும். அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பெட்ஸ் கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு ஃபார்மசிஸ்ட்டும் வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அக்கார்டிங் டு தி கெப்பாசிட்டி ஆஃப் ஹாஸ்பிட்டல், டைப் ஆஃப் ஒர்க்கு, அதுக்கப்புறம் ஒர்க்லோட் நாம்ஸு, அதுக்கப்புறம் ரெக்குயர்மெண்ட் ஆஃப் ஃபார்மசிஸ்ட்டு, இது எல்லாமே மாறுபடும். இப்போ எந்த ஒரு ஸ்மால் சைஸ் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் அட்லீஸ்ட் 3 ஃபார்மசிஸ்டாக இருக்கணும். சப்போஸ் வந்து பெட் இன்க்ரீஸ் ஆகும்போது 100 பெட்டாக இருந்தால் 5, 200 இருந்தால் 8, அப்புறம் 300 இருந்தால் 10, 500 பெட்டாக இருந்தால் 15 ஃபார்மசிஸ்ட் வந்து தேவைப்படுவாங்க. அதாவது அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு 10 இன்பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ஃபார்மசிஸ்ட் அந்த ரேஷியோவில் இருக்கும். 1 ஃபார்மசிஸ்ட் கேன் பி ரெக்கமெண்டட் ஃபார் மேக்ஸிமம் 10 பேஷண்ட்ஸ், 10 இன்பேஷண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு லொக்கேஷன் பற்றி நம்ம சொல்கிறோம். எந்த இடத்துல இருக்கணும், எதுக்கு பக்கத்தில் இருக்கணும், எதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடாது, அதுக்கப்புறம் டோட்டல் ஸ்பேஸ் வந்துட்டு எவ்வளோ இருக்கணும், அப்புறம் 100 பெட்டாக இருந்தால் எவ்வளோ இது 10 ஸ்கொயர் ஃபீட் பெர் பெட்டு, 200 பெட் ஹாஸ்பிட்டல் இருந்தால் 6 to 8 ஸ்கொயர் ஃபீட்டு, அதுக்கப்புறம் கெப்பாசிட்டி ஆஃப் ஹாஸ்பிட்டலுக்கு தகுந்த மாதிரி ஒர்க்லோடு ரெண்டுமே மாறுபடும். அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ஃபார்மசிஸ்ட்டும் மாறுபடும். அட்லீஸ்ட் 3 ஃபார்மசிஸ்டாவது இருக்கணும். 50 பெட்டுக்கு எவ்வளோ, 100 பெட்டுக்கு எவ்வளோங்கிறது சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபார்மசிஸ்ட் அப்படிங்கிறவங்க 10 இன்பேஷண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு ஃபார்மசிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. லே அவுட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதான்ப்பா, இந்த லே அவுட் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு S1 S2 2 இருக்குது பாருங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரா மெட்டீரியல்ஸ், ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்னு சொல்லுவாங்க. அதாவது மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ், அது வந்து S1. S2ங்கிறது நம்ம ஸ்டாக்கிஸ்டேருந்து வாங்கி வைப்போம்ல, அது எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரேக்ஸ் அண்ட் செல்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த மருந்துகளை வைக்கிறதுக்கான இடங்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் கேபின்ங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு இன்சார்ஜ் இருக்காங்க, ஆஃபீஸ் இன்சார்ஜ் இருக்காங்க, அதாவது ஹாஸ்பிட்டல் ஃபார்மசியோட இன்சார்ஜுங்கன்னா அவங்களுக்கு தனி கேபின். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்கு எதுக்காகன்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஃபார்மசிக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம மருந்தை கொடுக்குறோம், மருந்தை வாங்குகிறோம். சரிங்களா? அப்போ வந்துட்டு மருந்தை நம்ம ப்ரிஸ்கிரிப்ஷனை கொடுக்குற இடத்துலையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் இருக்கும். அதுக்கப்புறம் டிஸ்பென்ஸ் பண்ணுற இடத்துலையும் ஒரு டெஸ்க் இருக்கும். ஒரு ஹாஸ்பிட்டல் ஃபார்மசியில் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தான் இருக்கும். ஸோ வந்துட்டு ரெண்டுக்குமே வந்து டெஸ்க்கு டேபிள்னு சொல்லி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கவுண்டர். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ்னு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அங்கேருந்து வந்து மேனுஃபேக்சரிங் ஏரியாவுக்கு போகும். ஸ்மால் மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கும் ஹாஸ்பிட்டல் ஃபார்மசியோட அட்டாச் ஆகி. அதில் வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணிட்டாங்க.
பண்ணதை வந்து என்ன பண்ணணும், நீங்கள் லேபில் வந்து கண்டெய்னரில் போடுற மாதிரி ஃபில் பண்ணுவோம். கண்டெய்னரில் அது ஃபில்லிங் ஏரியா. ஃபில்லிங் ஏரியா முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பேக் பண்ணுவீங்க. அது ஒரு காட்டனில் போட்டு அது ஒரு லேபிள் ஒட்டி பேக்கிங் பண்ணுறது. பேக்கிங் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபினிஷ் ப்ராடக்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணுறோம். சரிங்களா? இது ஒரு லைனில் வரும். அங்கேருந்து வந்துட்டு W5 விண்டோ 5 மூலியமாக என்ன பண்ணுது அப்படின்னா ஃபினிஷ்டு ப்ராடக்ட் வந்து டிஸ்பென்சிங் இதுக்கு வந்தது, ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிக்குள்ளே வருது. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த W1 W2 அப்படிங்கிறது வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அவுட் பேஷண்ட்டுக்கு டிஸ்பென்சிங் பண்ணுறதுக்கு. W3 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா W1 W2 அப்படிங்கிறது டிஸ்பென்சிங் டு அவுட் பேஷண்ட்ஸு. அவுட் பேஷண்ட்டுக்கு வந்து அங்கேருந்து தான் நீங்கள் கொடுக்குற மருந்துகள்லாம் வந்துட்டு டிஸ்பென்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா W3 அப்படிங்கிறது ஃபார் டிஸ்பென்சிங் டு இன்பேஷண்ட்ஸ். இன்பேஷண்ட்டுக்கு வந்துட்டு மருந்துகள் போகிறது வந்து இந்த விண்டோ மூலியமாக தான் போகும். அதுக்கப்புறம் எமர்ஜென்சி ட்ரக்லாம் விண்டோ 4 மூலியமாக வந்துட்டு இந்த எமர்ஜென்சி யூனிட்டுக்கு போகிறது, ஐசியூக்கு போகிறது எல்லாமே W4 விண்டோ 4 மூலியமாக போகும். சரிங்களா? அது இல்லாமல் வந்து இப்போ டிஸ்பென்ஸ் பண்ணுறதுக்கு வந்து டெஸ்க் இருக்கும். அதெல்லாம் இது டிஸ்பென்ஸ் பண்ண போகிற மெடிகேஷன்ஸ்லாம் டெஸ்கில் வச்சுருப்பாங்க. டேபிள் கவுண்டர். இப்போ வந்து கவுண்டரில் வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம மருந்துகள் ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்குற மருந்துகள்லாம் வந்து இந்த கவுண்டர் மூலியமாக தான் நம்ம கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே வந்து மருந்துகள்லாம் எடுத்து வைக்கிறாங்க டேபிளில் செக் பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு அந்த லே அவுட்டு. சரிங்களா? இப்படி தான் இருக்கும். ஸோ வந்துட்டு கவுண்டர் அப்படிங்கிறது நம்ம ப்ரிஸ்கிரிப்ஷனை வாங்குற இடம். டேபிளுங்கிறது நம்ம மருந்துகளை எடுத்து டேபிளில் வச்சுருப்பாங்க செக் பண்ணுறதுக்காக, இந்த டேபிள் கவுண்டர். டெஸ்க்குங்கிறது அதில் வச்சு தான் அங்கேருந்து வந்து டிஸ்பென்ஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? கேபின்ங்கிறது அந்த ஆஃபீஸர் இன்சார்ஜுக்குள்ள கேபினாக இருக்கும், இல்லை இந்த ஸ்டாஃப்ஸ்குள்ள கேபினாக இருக்கும். ரேக்ஸ் அண்ட் ஷெல்ஃப்ஸில் வந்து மருந்துகள்லாம் வச்சுருப்பாங்க. S2ங்கிறது ஸ்டோரேஜ் ஆஃப் ஸ்டாக்கிஸ்டேருந்து வாங்குற மெடிசின்ஸ் எல்லாம் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா S1னா ஸ்டோரேஜ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், S2 அப்படிங்கிறது ஸ்டோரேஜ் ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் ஸ்டாக்கிஸ்டேருந்து வாங்குறதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிங்கிறது கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்கும். அப்போ தான் அவுட் பேஷண்ட்டில் உள்ளவங்கலாம் வந்து ஈஸியாக வந்து வாங்கிட்டு போவாங்க, அதுக்கு தான் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் மற்ற டிபார்ட்மெண்ட்டும் ஈஸியாக வந்து இன்பேஷண்ட் டிபார்ட்மெண்ட்டு, எமர்ஜென்சி ஐசியூலாம் வாங்குறதுக்கு தகுந்த மாதிரி தான் லொக்கேஷன் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து எனஃப் ஸ்பேஸ் இருக்கணும். எதனால அப்படின்னா ரெஃப்ரிஜிரேட்டர், கோல்டு ஸ்டோரேஜ், ஃப்ரீஸ் பண்ணுறது, ஃப்ரிட்ஜில் வைக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கோல்ட் ஸ்டோரேஜுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்கணும். அப்புறம் நார்கோட்டிக் ட்ரக்ஸு, இந்த போதை மருந்துகள்னு சொல்லுவாங்க, அது இந்த வலிக்கு கொடுக்கக்கூடிய அந்த மார்ஃபின் அந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் வந்துட்டு வந்து செப்பரேட் கபோர்டில் வைப்பாங்க. ரேடியோ ஃபார்மசூட்டிகல்ஸ், இந்த தைராய்டு கேன்சருக்குள்ள ட்ரக்ஸ், ரேடியோ ஃபார்மசூட்டிகல்ஸ் தனியாக இருக்கும், அதுக்கெல்லாம் தனி ஸ்பேஸ் இருக்கணும். மேனுஃபேக்சரிங் செக்ஷன் வந்து நான் சொன்னல மேல் லேஅவுட்டில் பார்த்தீங்கன்னா அது அட்டாச் ஆகிருக்கணும், அதுக்கு ஸ்பேஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் அவுட் பேஷண்ட் டிஸ்பென்சிங்க்கு தனியாக இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் வந்து தயாரித்த பொருட்களை லேபிள் பண்ணுறதுக்கு, பேக்கிங் பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து தனி ஸ்பேஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் இப்போ மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி வெயிட் எடுத்து தான் அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க, அதுக்கு தனி ஸ்பேஸ் இருக்கணும். மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு காம்பவுண்டிங்க்கு தனியாக இருக்கணும். அதுக்கப்புறம் சென்ட்ரல் ஸ்டெரைல் சப்ளை, அதாவது இப்போ ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போகிறதெல்லாம் வந்துட்டு ஸ்டெரைல் ப்ராடக்டாக தான் இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து தனி இடம் இருக்கணும் சென்ட்ரல் ஸ்டெரைல் சப்ளைக்கு. அதுக்கப்புறம் அந்த ஹெட் ஆஃப் த ஃபார்மசி டிபார்ட்மெண்ட் உட்காரத்துக்கு இன்சார்ஜுக்கு வந்துட்டு தனி கேபின் இருக்கணும். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் லைப்ரரிக்கு தனி கேபின் இருக்கணும். ஸோ தனி ஸ்பேஸ் இருக்கணும். இந்த அளவுக்கு வந்து அடிக்குவேட் ஸ்பேஸ் வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் ஃபார்மசியில் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ப்ளசன்ட் லுக், பார்க்கும்போதே கொஞ்சம் ஒரு பார்க்குறதுக்கு வந்து ஒரு அட்ராக்டிவாக கொஞ்சம் பளிச்சுன்னு இல்லாமல் ப்ளசண்ட்டாக இருக்கணும், பார்க்குறதுக்கு ஒரு அமைதியான அந்த ஒரு லுக்கில் இருக்கணும். எனஃப் ஸ்பேஸ் நான் சொல்கிற நம்ம சொன்னல மேனுஃபேக்சரிங் செக்ஷனுக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு ஸ்டோரேஜுக்கு, பேக்கிங்க்கு, வெயிங்க்கு, மேனுஃபேக்சரிங்க்கு எல்லாத்துக்குமே வந்து எனஃப் ஸ்பேஸ் இருக்கணும். அப்புறம் ஃபர்னிச்சர், டேபிள், டெஸ்க்கு, கேபின் இதெல்லாம் இருக்குள்ள ஃபர்னிச்சருக்கு வந்துட்டு ஸ்பேஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் பேஷண்ட் வந்து இப்போ நிறைய பேஷண்ட்ஸ் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அவங்க வெயிட் பண்ணுற இடத்துல நிறைய போஸ்டர்ஸ், அவங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் பற்றியோ இல்லை ஹைப்பர் டென்ஷன் பற்றி, ஹார்ட் டிசீஸ் பற்றி உள்ள எஜுகேட்டிவ் போஸ்டர்ஸு, நிறைய சார்ட்ஸ் இருக்கணும், அவங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக உள்ள சார்ட்ஸு, தகவல்களை கொடுக்கக்கூடிய சார்ட்ஸு, இதெல்லாம் வந்து வால்ஸில் வந்து தொங்கணும். அது எதுக்காக அப்படின்னா அவங்க வெயிட் பண்ணுற டைமில் அதை வந்து படிச்சுக்கிறதுக்காக. அது இல்லாமல் வந்துட்டு ஒரு சின்ன ரேக் மாதிரி வச்சு அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நியூஸ் பேப்பரு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து தகவலை தரக்கூடிய வார இதழ், மேகசின்ஸு,
அதுக்கப்புறம் லிட்ரேச்சர்ஸ், அந்த புது மருந்துகள் எதுவும் வந்துட்டு வரப்போகுது அப்படின்னா அதை பற்றி உள்ள லிட்ரேச்சர்ஸ் இதெல்லாம் வந்து வெயிட்டிங் ரூமில் இருக்கணும். அது வந்து என்னென்னா பேஷண்ட் வந்து வெயிட் பண்ணுற டைமில் அதை உட்காந்து படிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் அந்த அவனுடைய தரைப்பகுதி, ஃப்ளோரு, அப்புறம் வால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆசிட் ரெசிஸ்டன்ட், ஒரு ஆசிட் வந்து ஒரு ஆசிட் பட்டால் கூட அந்த ஃப்ளோர் வந்து டேமேஜ் ஆகிடக்கூடாது, ஆசிட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கணும். வால் வந்துட்டு லைட் கலரில் தான் பெயிண்ட் பண்ணியிருக்கணும், ரொம்ப பளிச்சுன்னு அடிக்கிற கலர்லாம் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஸ்மூத்தாக இருக்கணும், ரொம்ப ரஃப்பாக இல்லாமல் ஸ்மூத் சர்ஃபேஸாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ஸ்டேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஹாஸ்பிட்டல் ஃபார்மசியோட அட்டாச் ஆகிருக்கணும். சரிங்களா, தனித்தனியாக இருக்கக்கூடாது. மேனுஃபேக்சரிங் தனி, ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி தனியாக இல்லாமல் ரெண்டும் ஒன்றா அட்டாச் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் வந்து ஃபார்மசியில் வந்து சப்ஸ்டேஷன் ஒன்று வச்சுருப்பாங்க, துணை ஃபார்மசி அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் வந்து இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதுதான் வந்து லொக்கேஷன் அண்ட் லே அவுட் ஆஃப் ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி பற்றி வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா, நான் சொன்ன பாயிண்ட்ஸை வச்சு எழுதிடலாம் நீங்கள். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ரெண்டாவது கொஸ்டின், மொத்தம் 4 கொஸ்டின் சொல்லியிருந்தோம். அதில் செகண்ட் அண்ட் ஃபோர்த்து கொஸ்டின் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேர்ட் கொஸ்டின், கிவ் த ஃப்ளோ சார்ட் ஆஃப் மென் அண்ட் மெட்டீரியல். ஃப்ளோ சார்ட் ஆஃப் மென்னுங்கிறது நம்ம ஃபஸ்ட் கொஸ்டினில் இருக்கிற ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரு, ஃப்ளோ சார்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ரெக்குயர்மெண்ட்ஸ்லேயே நம்ம வந்துட்டு சேம் தான் எல்லாமே. ஃப்ளோ சார்ட் ஆஃப் மென்னுங்கிறதும் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரும் வந்து ஒன்று தான். அதே தான் வந்து நம்ம ரெக்குயர்மெண்ட்ஸ்லேயும் பார்த்துருப்போம் நம்ம. சரிங்களா, ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் மென் அப்படிங்கிறது, ஃப்ளோ சார்ட் ஆஃப் மென்னு, ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர், ரெக்குயர்மெண்ட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான். ஆனால் ரெக்குயர்மெண்ட்டில் வந்து நம்ம அடிஷ்னலாக என்ன பார்த்தோம், ரெக்குயர்மெண்ட் ஆஃப் ஃபார்மசிஸ்ட்டும் பார்த்தோம், அவங்களுடைய குவாலிஃபிகேஷன்லாம் பார்த்தோம். அதோட முடிஞ்சிடும் ரெக்குயர்மெண்ட்ஸில். எக்ஸ்ட்ரா வந்து ரெக்குயர்மெண்ட்ஸில் வந்து என்ன பண்ணி பார்த்துருப்போம் நம்ம, ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் ஸ்பேஸ், ஸ்பேஸ் வந்து எவ்வளோ ரெக்குயர்மெண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் மேனுஃபேக்சரிங் செக்ஷன், ரெக்குயர்மெண்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் செக்ஷன் பார்த்துருப்போம். இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக பார்த்துருப்போம். ஆனால் வந்து இந்த ரெக்குயர்மெண்ட்லேயே நம்ம ஃபார்மசிஸ்ட் ரெக்குயர்மெண்ட், அவங்களுடைய குவாலிஃபிகேஷன்லாம் பார்த்துருப்போம்ல, அதுதான் வந்து இந்த ஆர்கனைசேஷன் செக்ஷன்லேயும் வரும், இந்த ஃப்ளோ சார்ட் ஆஃப் மென்லேயும் வரும், சேம் தான். ஃப்ளோ சார்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ மெட்டீரியல்ஸ் எப்படி வந்துட்டு உள்ளே வருது டிஸ்பென்சிங் ஆகுது அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஃப்ளோ சார்ட் ஆஃப் மெட்டீரியலில் இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிங்கிறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாக்கிஸ்டேருந்து வாங்குவோம், இல்லை வந்து வேறு மேனுஃபேக்சரிங் யூனிட்லேருந்து வாங்குவோம், இல்லை ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிலே ஒரு மேனுஃபேக்சரிங் செக்ஷன் இருக்கும். சரிங்களா, ஸோ ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி ரிசீவ்ஸ் இட்ஸ் சப்ளை ஆஃப் மெட்டீரியல் ட்ரக், மெடிசின்ஸு, இல்லை மற்ற வந்து ஹாஸ்பிட்டல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவுட் சைடு மேனுஃபேக்சரிங் யூனிட், இல்லை வந்துட்டு மேனுஃபேக்சரிங் யூனிட் ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிலேயே ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது, இல்லை ஸ்டாக்கிஸ்ட்லேருந்து வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோ சார்ட் ஆஃப் மெட்டீரியலில் இந்த ஃப்ளோ சார்ட் போட்டணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கிஸ்டேந்தோ இல்லை அவுட் சைட் மேனுஃபேக்சரிங் யூனிட்லேருந்தோ வந்து ஒரு மெடிசினோ இல்லை அதர் ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் வருது. காட்டன் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, சர்ஜிக்கல் ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்டு இதெல்லாம் வந்து வருது. அதை வந்து ஹாஸ்பிட்டல் ஃபார்மசியில் ஸ்டோரில் வந்து வாங்கி வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி மேனுஃபேக்சரிங் யூனிட்லேயே சில மருந்துகள் தயாரிப்பாங்க, அதுவும் வந்து ரிசீவ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் என்னென்ன பண்ணுவாங்க, ஸ்டெரைல் இல்லை நான் ஸ்டெரைல் ப்ராடக்ட் எதுனாலும் இருக்கும். ஸோ அதை வந்து ரிசீவ் பண்ணி ஸ்டோரில் வச்சுருப்பாங்க. அது நாங்கள் ஸ்டோர்லேருந்து எங்கே போகும் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிக்கு போகும். ஓகேவா, அந்த ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிலேருந்து இன்பேஷண்ட்டுக்கு போகும், அவுட் பேஷண்ட்டுக்கு போகும். இப்போ அவுட் பேஷண்ட்டுக்கு போகுதுன்னா அவுட் பேஷண்ட் ஃபார்மசிக்கு போயிட்டு அவுட் பேஷண்ட் ஃபார்மசிக்கு வந்துட்டு ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு அவுட் பேஷண்ட் கொடுத்துருவாங்க. சப்போஸ் வந்து ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிக்கு வந்து இன்பேஷண்ட்டுக்கு போகுது அப்படின்னா ஒவ்வொரு வார்டுலையும் வந்து ஒரு ஃபார்மசி இருக்கும். நான் சொன்ன சப்ஸ்டேஷன் சொல்லிட்டு
அங்கே போகலாம், இல்லை டேரெக்டாக நர்சிங் ஸ்டேஷன் போயிட்டு நர்ஸ்டேருந்து திருப்பி வந்து இன்பேஷண்ட்டுக்கு டேரெக்டாக நர்ஸ் வந்து அட்மினிஸ்டர் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஃப்ளோ சார்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ். இதை சொல்லியிருக்காங்க பாருங்கள், தீஸ் சப்ளைஸ் வந்து ஸ்டோர்டு அண்ட் டிஸ்பென்ஸ்டு. ஸோ ஹாஸ்பிட்டல் ஃபார்மசியில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து டிஸ்பென்ஸ் பண்ணுறாங்க அவுட் பேஷண்ட்டுக்கோ இன்பேஷண்ட்டுக்கோ அக்கார்டிங் டு த நீடு. பேஷண்ட்டுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்பேஷண்ட்டுக்கோ அவுட் பேஷண்ட்டுக்கோ வந்துட்டு கொடுக்குறாங்க. இட் கீப்ஸ் குவாலிட்டி கண்ட்ரோல் ஓவர் த ரெசிப்ட்ஸ். வாங்குகிற பொருட்களும் சரி, தயாரிக்கிற பொருட்கள் வந்துட்டு குவாலிட்டியாக இருக்கா, குவான்டிட்டி கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு குவாலிட்டி கண்ட்ரோல் வந்து வச்சுருப்பாங்க, செக் பண்ணிக்குவாங்க. எது மெயினாக வந்து இந்த அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி உள்ளவங்க செக் பண்ணி குவாலிட்டி குவான்டிட்டியெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குவாங்க. ஃபார் இன்பேஷன்ஸ் த சப்ளைஸ் ஆர் ப்ரொவைடட் த்ரூ நர்சஸ். நர்சஸ்க்கு போயிட்டு இன்பேஷண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நர்சஸ்க்கு போயிட்டு நர்சஸ் செக் பண்ணிவிட்டு அவங்க இன்பேஷண்ட்டுக்கு அட்மினிஸ்டர் பண்ணுவாங்க. அவுட் பேஷண்ட்டுக்கு வந்து மெடிகேஷன்ஸ் வந்துட்டு ஆர் சப்ளைட் த்ரூ தி அவுட் பேஷண்ட் ஃபார்மசி. ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிலேருந்து அவுட் பேஷண்ட் ஃபார்மசி போயிட்டு அவுட் பேஷண்ட் ஃபார்மசியில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தனி டிபார்ட்மெண்ட் இருக்கும் அவுட் பேஷண்ட் ஃபார்மசி டிபார்ட்மெண்ட்டு. அங்கே போயிட்டு அங்கேருந்து ப்ரிஸ்கிரிப்ஷனை கொடுத்துட்டு அவுட் பேஷண்ட் வந்து வாங்கிக்குவாங்க. இதுதான் வந்து ஃப்ளோ சார்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஃப்ளோ சார்ட் ஆஃப் மென் அப்படின்னு கேட்டால் டேரெக்டாக நீங்கள் இந்த ஆர்கனைசேஷன் ஆஃப் ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி டிபார்ட்மெண்ட் கொடுத்துட வேண்டியதான். அதில் எத்தனை பெட்டுக்கு எத்தனை ஃபார்மசிஸ்ட் வேணும், 50 பெட்னா எத்தனை ஃபார்மசிஸ்ட், அதை எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் எழுதிக்க வேண்டியதான். ஆர்கனைசேஷன் ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்ல, ரெக்குயர்மெண்ட்ஸில் டிஸ்கஸ் பண்ணோம்ல, அதையே இதில் எழுதிக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. 6 டிபார்ட்மெண்ட் அதை ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள், என்னென்ன டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு அதுக்கு யார் பிஃபார்மா டிஃபார்மான்னு போட்டுட்டு இன்சார்ஜ் கீழே எத்தனை அசிஸ்டன்ட் வருவாங்க அப்படிங்கிறத போட்டுட்டு அதுக்கப்புறம் இதையே அப்படியே தியரட்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிடலாம் நீங்கள். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த 3 கொஸ்டின்ஸ் வந்து இதில் கேட்கப்பட வேண்டிய கேள்விகள்.